Hi guys, today we are going to discuss the chapter respiration in plants. ஓகேவா சாப்டர் பேர் என்ன பேரு ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ். ஓகேவா இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரெஸ்பிரேஷனா என்னங்கிறதோட அவுட்டர் வியூ பார்த்தோம். அது மாதிரி அதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம். ஓகேவா அப்போ ரெஸ்பிரேஷனா என்னங்கிற பேசிக் திங்ஸ் நமக்கு தெரியும். அப்போ ரெஸ்பிரேஷன் என்னங்கிற பேசிக் திங் தெரியும். என்ன தெரியும்? ரெஸ்பிரேஷன்ங்கிறது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் மூலமா என்ன நடக்கும்? ஃபுட் பார்ட்டிகல்ல இருந்து லிவிங் ஆர்கானிசம் என்ன ரிலீஸ் பண்ணும்? எனர்ஜி ரிலீஸ் பண்ற ப்ராசஸ்க்கு தான் என்ன சொல்லுவோம்? ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஓகே, ரெஸ்பிரேஷன். ஃபுட்ல இருந்து டைரக்டா எனர்ஜி ரிலீஸ் பண்ணுமான்னு கேட்டா இல்ல. ஃபுட்ல இருந்து மெட்டபாலிக் பாத்வேஸ் மூலமா தான் என்ன ரிலீஸ் ஆகும்? எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த மெட்டபாலிக் பாத்வேஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, நம்ம இந்த சாப்டரோட இந்த பார்ட்ல மெட்டபாலிக் பாத்வேஸ் அல்லது மெட்டபாலிக் ரியாக்ஷனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா இன் அனிமல்ஸ்ல நான் சொல்றேன். அனிமல்ஸ்ல எப்படி எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகும் அப்படின்னா ஃபுட் நம்ம சாப்பிடுறோம் அப்படிதானே? என்ன நடக்கு? ஸ்டொமக்ல பிரேக் டவுன் அண்ட் டைஜஷன் நடக்கு. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல என்ன நடக்கு? அப்சார்ப்ஷன் நடக்கு. அப்சார்ப்ஷன் நமக்கு நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் நடக்கு. அந்த நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் என்ன பண்ணுது? பிளட் ஸ்ட்ரீம்ல மிக்ஸ் ஆகி எதுக்கு போகுது? செல்லுக்கு போகுது. அந்த செல்லுல இருந்து என்ன ரிலீஸ் ஆகுது? எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ற ப்ராசஸ் என்னது? ரெஸ்பிரேஷன். ஓகேவா? இந்த ரெஸ்பிரேஷன்ல தான் நிறைய மெட்டபாலிக் பாத்வேஸ் இருக்கு. அப்பதான் அந்த பாத்வேஸ் மூலமா நமக்கு என்ன ரிலீஸ் ஆகுது? எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே. எப்படி நம்ம ஃபுட் சாப்பிடுறோம்? ஃபுட் என்ன பண்ணுது? ஸ்டொமக்ல டைஜஷன் நடக்கு. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் நடந்து அது பிளட் ஸ்ட்ரீம்ல மிக்ஸ் ஆகி செல்லுக்கு போகுது. செல்லுல இருந்து மெட்டபாலிக் பாத்வேஸ் நிறைய பாத்வே இருக்கு. அந்த பாத்வேஸ் மூலமா எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் என்ன பேரு? ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ். ஏன் குளுக்கோஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா குளுக்கோஸ் தான் சிம்பிள் யூனிட். அதே மாதிரி ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகி என்ன ரிலீஸ் பண்ணும்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? குளுக்கோஸ் தான் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அதனாலதான் நான் குளுக்கோஸ் எடுத்திருக்கேன். குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகி ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா ஆக்சிடோட ரியாக்ட் பண்ணி என்ன ரிலீஸ் பண்ணுது? எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸ் பேர் என்ன பேரு? ரெஸ்பிரேஷன். இந்த ப்ராசஸ் பேர் தான் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? அப்போ என்ன தேவைப்படுது? குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகுதுக்கு என்ன தேவைப்படுது? ஆக்சிஜன் தேவை இருக்கு. அப்படித்தானே? ஆனா நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா பிஃபோர் 2000 மில்லியன் இயர்ஸ் ago, பிஃபோர் 2000 மில்லியன் இயர்ஸ் ago அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருக்குமா? ஏன்னா அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருந்தா தானே நம்மளால அனிமல்ஸ் என்ன பண்ண முடியும்? அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜன் தான் நம்ம பிரீத் பண்றோம். ஓகேவா? டஸ் அட்மாஸ்பியர் ஹஸ் ஆக்சிஜன் அப்படின்னு கேட்டா எஸ். ஆனா எப்படி இருக்கும்னா லிட்டில் அமௌண்டா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கும். லிட்டில் என்னது? ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட அட்மாஸ்பியர் 2000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா ரெடியூசிங் அட்மாஸ்பியரா இருக்கும். ரெடியூசிங் என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ரெடியூசிங் அட்மாஸ்பியரா இருக்கும். அதே மாதிரி என்னவா இருக்கும்? ஹை டெம்பரேச்சரா இருக்கும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா வாட்டர் இருக்கா? வாட்டர் என்னவாகும் அப்படின்னா H2 + O2 கன்வெர்ட் ஆகி அட்மாஸ்பியர்ல இருந்து எஸ்கேப் ஆயிரும். அப்போ அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜனோட லெவல் என்னவா இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நமக்கு தெரியும் 2000 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே
என்ன ஆயிருக்கு, ப்ரோகரேட்டிக்ஸ்லாம் இருந்திருக்கு. நம்ம படிச்சிருக்கோம் ப்ரோகரேட்டிக்ஸ்ல லிவிங்னா அதுல வந்து நியூக்ளியஸ் ப்ராப்பரா இல்லையா ஒழிய அந்த ஆர்கானிசம் லிவிங்னா அப்போ அதுக்குமே என்ன தேவை இருக்கு, எனர்ஜி ரெக்யூர்மெண்ட் இருக்கு. அப்போ அது எப்படி எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா எப்படின்னா என்ன பண்ணிருக்கும், ஆக்சிஜன் இல்லாம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டிய அது பெற்று இருக்கும், அல்லது அந்த செல்லுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கும். என்ன கேப்பபிலிட்டி இருக்கும், ஃபுட்ல இருந்து எனர்ஜி சிந்தசிஸ் பண்ணும். எப்படி, ஆக்சிஜனை யூஸ் பண்ணாம ஆக்சிடைஸ் பண்ணி என்ன ரிலீஸ் பண்ணும், எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த அன்ஏரோப்ஸ். அன்ஏரோப்ஸ்னா ஆர்கானிசம் that are toxic to organism that are toxic to oxygen atmosphere. ஓகேவா, ஆக்சிஜன் அட்மாஸ்பியர். ஓகேவா, ஆக்சிஜன் இருக்கு, அட்மாஸ்பியர் இருக்கு. அட்மாஸ்பியர்ல இந்த அன்ஏரோப்ஸ் வந்தா என்ன செய்யும்னா டை ஆயிரும். எப்படி நம்ம விஷம் குடிச்சா இறந்துருக்கோமோ அதே மாதிரி இந்த லிவிங் திங்ஸ் அன்ஏரோப்ஸ் கீழே வர லிவிங் ஆர்கானிசம் ஏரோபிக் கண்டிஷன்ல வந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும்னா டை ஆயிரும். அதனால அது எப்பவுமே என்னவா இருக்கும்னா அன்ஏரோபிக்கா இருக்கும். அன்ஏரோபிக்னா ஆக்சிஜன் இல்லாத இடத்துல இருக்கும். லைக் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஆப்ளிகேட் பேராசைட். அதுக்கு எக்ஸாம்பிள் அதோட ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோபிளாஸ்மா. நம்ம படிப்போமா, மைக்ரோபிளாஸ்மா கேன் லிவ் வித்வுட் ஆக்சிஜன் படிச்சிருப்போம். லிவ் வித்வுட் ஆக்சிஜன் என்ன அர்த்தம், ஆக்சிஜன் இல்லாம உயிர் வாழும். ஆனா நமக்கு என்ன வரும், ஆக்சிஜன் இருந்தா தான் எனர்ஜி ரிலீஸ் பண்ண முடியும். அப்ப எப்படி உயிர் வாழுது அப்படின்னா ஆக்சிஜனை யூஸ் பண்ணாம ஃபுட்டை ஆக்சிடைஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோபிளாஸ்மா அண்ட் மெத்தனோபாக்டீரியம் சொல்லலாம். என்ன பாக்டீரியம் சொல்லலாம், மெத்தனோபாக்டீரியம். உங்களுக்கு தெரியும் மெத்தனோபாக்டீரியா. இது எங்க இருக்கும், கேட்டில்ஸ்ல இருக்கும். என்ன பண்ணும், கேட்டில்ஸ்ல ஸ்டொமக்ல இருந்து டைஜஷன் நடந்து டங்க்ல என்ன ஃபார்ம் ஆகும், மீத்தேன் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்போ அது எப்படி மீத்தேன் ஃபார்ம் பண்ணணும்னா அன்ஏரோபிக்ல தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப அந்த அன்ஏரோபிக் மெயின்டைன் பண்ணலையும் அந்த லிவிங்கா இருக்கிறதுனால எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணும், ஆக்சிஜன் இல்லாம என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு ஆப்போசிட்டா தான் ஏரோப்ஸ்ங்கிற ஒரு கிளாசிபிகேஷன். அது நம்மளே மாதிரி லிவிங் ஆர்கானிசம் ஆர் ஹையர் லெவல் ஆர்கானிசம் லைக் ஃபங்கை, பிளான்டி, அனிமேலியா, அது எல்லாமே ரெக்யூர் ஆக்சிஜன் டு ரிலீஸ் எனர்ஜி ஃப்ரம் தி ஃபுட். எக்ஸாம்பிள் ஆல் ஏரோப்ஸ். ஏரோப்ஸோட எக்ஸாம்பிள் கேட்டா நம்ம படிச்சதுதான். என்னது, ஃபங்கி, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேவா, ஒரே ஒரு கேஸ் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கணும். அன்ஏரோபிக்ஸ்ல கிளைகாலிசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமா தான் இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும். நான் சொல்லிருக்கோம்ல மெட்டபாலிக் பத்வே மூலமா தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த ஒன் ஆஃப் த மெட்டபாலிக் பத்வே தான் கிளைகாலிசிஸ். அன்ஏரோபிக்ஸ்ல கிளைகாலிசிஸ் மூலமா தான் என்ன ரிலீஸ் ஆகும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதான் ஒன்லி வே டு ரிலீஸ் எனர்ஜி. ஆனா ஏரோபிக்ஸ்ல என்ன, ஏரோபிக் ஆர்கானிசத்துக்கலாம் போத் கிளைகாலிசிஸ் அண்ட் அதர் சைக்கிள்ஸ் மூலமாவும் என்ன ரிலீஸ் ஆகும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதர் சைக்கிள்ஸ்னா அது ஒண்ணும் இல்ல, டிசிஏ சைக்கிள் ஒன்று சொல்லுவோம், இன்னொரு இடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது வழியாகவும் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஏன்னா கிளைகாலிசிஸ் அப்போ ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஃபுட் என்ன ஆகுது, கம்ப்ளீட் ஆக்சிடைஸ் ஆகுது, இன்கம்ப்ளீட் ஆக்சிடைஸ் ஆகும். எப்படி ஆக்சிடைஸ் ஆகும், இன்கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா, அப்போ கிளைகாலிசிஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். Glycolysis can occur both living and non-living. See, both aerobes and anaerobes. இதான் முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, glycolysis occur in both aerobes aerobes and anaerobes. ஓகேவா, anaerobes. ஓகேவா, ஓகே. இது பேர்ல இருக்கு. glycolysis அப்படின்னா என்னன்னா குளுக்கோஸ், கிளைகோனா குளுக்கோஸ். ஓகேவா, குளுக்கோஸ் அப்படின்னு அர்த்தம். கிளைகோஸ் இருக்கு, குளுக்கோஸ். ஓகேவா, லைசிஸ்னா ஸ்பிளிட்டிங். ஓகேவா, அதனாலதான் இப்ப என்ன பண்ணுது, கிளைகோலைசிஸ், குளுக்கோஸ் ஸ்பிளிட் ஆகி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அதனாலதான் கிளைகாலிசிஸ். இந்த குளுக்கோஸ் எப்படி பாடிக்குள்ள வந்துச்சு நமக்கு தெரியும். எப்படி தெரியும், அவருக்கா என்ன சொல்லியிருக்கேன், பிளான்ட்ஸ் எப்படி கார்போஹைட்ரேட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், சுக்ரோஸ் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அவருக்கா சுக்ரோஸ் மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்ணும். எனர்ஜி டிமாண்ட் இருக்குல்ல, என்ன பண்ணும், இந்த சுக்ரோஸ், குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோசா, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோசா கன்வெர்ட் ஆகும். எப்படி கன்வெர்ட் ஆகும், இன்வெர்டேஸ். முக்கியமான இது இன்வெர்டேஸ். நம்ம செல்ல எல்லாத்துலயுமே இருக்கும். இன்வெர்டேஸ்ங்கிற என்சைம் மூலமா எதா கன்வெர்ட் ஆகும், சுக்ரோஸ்
குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் என்னன்னா இது ஒரு ஐசோமர். ஓகேவா? ஐசோமர் என்னன்னா ஜென்ரல் நான் சொல்றேன், அதுக்கு 3 இது இருக்கு. என்னன்னா they have similar molecular formula. மாலிகுலர் ஃபார்முலா சிமிலரா இருக்கும், அரேஞ்ச்மெண்ட் டிஃபரெண்டா இருக்கும். எப்படி இருக்கும்? அரேஞ்ச்மெண்ட் தான் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? அண்ட் இன்டர் கன்வெர்ட்டபிள் அண்ட் இன்டர் கன்வெர்ட்டபிள். ஓகேவா? இன்டர் கன்வெர்ட்டபிள். இப்போ எப்படின்னா நம்ம பாடிக்கு அதிக அமௌண்டமான குளுக்கோஸ் டிமாண்ட் இருந்துச்சுன்னா ஃப்ரக்டோஸ் சுக்ரோஸ் என்ன ஆகும்? சுக்ரோஸ் உடஞ்சி குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா மாறும். அப்ப அதிக அமௌண்ட் குளுக்கோஸ் நீட் இருக்கு அப்படின்னா ஃப்ரக்டோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஓகேவா? அதே மாதிரி அதிக அமௌண்ட் ஃப்ரக்டோஸ் நீட் இருக்கு அப்படின்னா குளுக்கோஸ் என்ன செய்யும்? ஃப்ரக்டோஸா கன்வெர்ட் ஆகிடும். அதான் 3 பாயிண்ட். ஹேவ் சிமிலர் மாலிகுலர் ஃபார்முலா, அரேஞ்ச்மெண்ட் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும் அண்ட் இன்டர் கன்வெர்ட்டபிள். ஓகேவா? ஓகே ஓகே ஓகேவா? ஓகே. கிளைகாலிசிஸோட இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா இஎம்பி பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இஎம்பி பாத்வே அப்படின்னு சொல்றோம்னா இட் இஸ் டிஸ்கவர்டு பை 3 சயின்டிஸ்ட். நேம் அவங்க 3 பேர் என்ன பேருனா கஸ்டாவ் எம்படன், ஆட்டோ மேயர்ஹாஃப் அண்ட் ஜே பார்னாஸ். ஓகேவா? அவங்களோட இஎம்பி ஸ்டார்டிங் லெட்டர் தான் இஎம்பி பாத்வே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? முன்னாடியே சொன்னேன் கிளைகாலிசிஸ் ஒன்லி அண்டர்கோ பார்ஷியல் ஆக்சிடேஷன். ஏன் அப்படி சொல்றதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒன்னு it does not use oxygen and என்னன்னா என்ன ஆகும்? it does not use oxygen. அது ஒரு பாயிண்ட் மட்டுமே வரும். it does not use oxygen. அதனாலதான் இது பார்ஷியல் ஆக்சிடேஷன் நடக்குது. இந்த பார்ஷியல் ஆக்சிடேஷன் நடந்ததுனால ஹை எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். ஓகேவா? பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹை அமௌண்டா ரிலீஸ் ஆகுமான்னு பார்த்தா இல்ல, லோ அமௌண்டா ரிலீஸ் ஆகும். ஏன் லோ அமௌண்டா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். என்ஆர்எஃப்ஸ் எல்லாமே யூனிசெல்லுலர் ஆர்கானிசமா இருக்கும். யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துக்கு எனர்ஜி டிமாண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் லோ எனர்ஜியாவே அது ரிலீஸ் பண்ணுது. படிச்சோம் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்னா என்ன, ஏரோப்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமா தான் இருக்கும். அதனால டிசிஏ சைக்கிள் மூலமாவும் இடிஏ சைக்கிள் மூலமாவும் நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஓகே. அப்போ நம்ம பாடியில குளுக்கோஸ் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரிஞ்சு. நம்ம சாப்பிட்றது குளுக்கோஸ் இருக்கு. குளுக்கோஸ்ங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கேன். குளுக்கோஸ்ங்கிறது எப்படி என்ன சொல்லியிருக்கேன்? குளுக்கோஸ்ங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட் சொல்லியிருக்கேன். அப்படிதானே? அப்போ குளுக்கோஸ் ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகி குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது. எது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது. ஓகேவா? இது எல்லா ஸ்டெப்புமே குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது, ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட் ட்ரையோஸ் பாஸ்பேட்டா மாறுது. இது எல்லாமே ஒரு எனர்ஜி மீடியேட்டட் ரியாக்ஷன் தான். என்ன மீடியேட்டட்? என்சைம் மீடியேட்டட். சரி, எனர்ஜில என்சைம் மீடியேட்டட் ரியாக்ஷன் தான். ஆனா நம்ம என்சிஆர்டில ஒரே ஒரு என்சைம் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்போ அப்படின்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுதுல எக்ஸோகைனேஸ்ங்கிற என்சைமை யூஸ் பண்ணுது. இந்த கொஸ்டின் யாருமே கேட்டிருக்காங்க, அதனால மார்க் பண்ணிக்கோங்க. வேற என்ன பேரு? எக்ஸோகைனேஸ். ஓகேவா? அப்போ குளுக்கோஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இருக்கா? அடினோசின் ட்ரைபாஸ்பேட்ல எத்தனை பாஸ்பேட் இருக்கும்? ட்ரைனா 3. அப்போ 3 என்னவா இருக்கு? 3 பாஸ்பேட் மாலிக்யூல் இருக்கு. நான் சொன்னது யாருக்கா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த கடைசி பார்ட்ல இருக்க பாஸ்பேட் ஹை எனர்ஜி பாண்ட். எனர்ஜி டிமாண்ட் அப்ப என்ன இந்த பாஸ்பேட் உடஞ்சி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை இந்த குளுக்கோஸ் மாலிக்யூல் யூட்டிலைஸ் பண்ணி குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது. அப்போ இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா 6 கார்பன் காம்பவுண்ட் ஒன்னும் ஒரு பாஸ்பேட் இருக்கு. அந்த பாஸ்பேட் எங்க இருந்து வந்திருக்கு நமக்கு தெரியுதா? இந்த ஏடிபில இருந்து வந்திருக்கு. ஏடிபில உள்ள கடைசி பாஸ்பேட் தான் இங்க அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னு பாருங்க. இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டும் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டும் ஒரு ஐசோமர் அப்படின்னு சொல்றேன். மொத்தம் ஸ்டார்டிங்ல ஒரு ஐசோமர் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? குளுக்கோஸ் and
ஃப்ரக்டோஸ் ஒரு ஐசோமர். அதே மாதிரி குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டும் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டும் ஒரு ஐசோமர். முன்னாடியே படிச்சிருக்கோம். ஐசோமர்னா என்னது? சேம் என்ன இருக்கும்? மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். அந்த எலமெண்ட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி அது இன்டர் கன்வெர்ட்டபிள். ஏன் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகும். ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகும். ஓகேவா? நமக்கு தெரியும். ஆக்சிடேஷன் ஆனாதான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஈஸியா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டோட ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகும். அதான் இன்டர் கன்வெர்ட் ஆகி ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது. ஓகேவா? ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது. ஓகேவா? ஓகே. அப்போ 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 ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு ஏடிபினா 3 பாஸ்பேட் இருக்கு. அந்த பாஸ்பேட்டோட கடைசி பாஸ்பேட் பிரேக் பண்ணி ஏடிபியா மாறுது. அப்போ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் சரி அதுக்கு முன்னாடி நோட்னு சொல்லிடுது. சொல்லல இந்த கார்பன் இல்ல, இதுமே ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட் சொல்லியிருக்கேன். குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ஐசோமர் சேம் மாலிகுலர் ஃபார்முலானா அதுக்கு 6 கார்பன். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டுக்கு 6 கார்பன் தான். ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டுக்கு 6 கார்பன் தான் இருக்கும். 6 கார்பனும் என்ன இருக்கு? ஒரு பாஸ்பேட் மாலிகுல் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் என்ன பண்ணுவது? ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டா மாறுது. எப்போ? ஒரு ஏடிபியை யூட்டிலைஸ் பண்ணி. அப்போ இதுல எத்தனை கார்பன் இருக்கும்? ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட் as well as 2 பாஸ்பேட் குரூப் இருக்கு. ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்கோம்? ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட். இதுல ஒரு பாஸ்பேட் இந்த ஏடிபில இருந்து வருது. 6 பாஸ்பேட் இதுல இருந்து வருது. அதனாலதான் 6 கார்பன் 2 பாஸ்பேட்டா இருக்கு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் என்ன பண்ணுது சொல்லுங்க பாப்போம். ஃப்ரக்டோஸ் 1,6 பாஸ்பேட் என்ன பண்ணுது? ட்ரையோஸ் பாஸ்பேட்டா மாறுது. ட்ரையோஸ் பாஸ்பேட்டோட இன்னொரு நேம் என்னன்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட். ஓகேவா? கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாவும் என்னவா மாறுது அப்படின்னா, கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாவும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டா மாறுது. நான் சொல்லட்டா? இப்ப எப்படி குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டும் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டும் ஐசோமரும், அதே மாதிரி கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் ஒரு ஐசோமர் தான். சொன்னோம்ல, நான் ஐசோமர் என்ன சொன்னேன்? சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃபரெண்ட் அரேஞ்ச்மெண்ட். அதனாலதான் இங்க 6 கார்பன், இங்கே 6 கார்பன், இங்கே ஒரு பாஸ்பேட் இருக்கு. அப்போ கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் ஒரு ஐசோமர் தான் சொல்றேன். அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட் எழுதிக்கலாமா? என்ன எழுதிக்கலாம்? ஹேஷ்டாக் glyceraldehyde 3 phosphate and dihydroxy acetone phosphate. இது மூணுனா கிளைகாலிசிஸ்ல உள்ள ஐசோமர்ஸ். ஓகேவா? இது கூட கிளைகாலிசிஸ்ல வராது. இது ஃபர்ஸ்டே கிளைகோசிஸ் முன்னாடியே நடக்கும். ஆனா இது ரெண்டும் கேட்கலாம். ஓகேவா? இதுல வேற ஒரு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கொடுத்து மால்டோஸ் 6 பாஸ்பேட் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் இஸ் ஐசோமர் ஆஃப் அப்படின்னு கேட்டு மால்டோஸ் 6 பாஸ்பேட் நிறைய கார்போஹைட்ரேட் கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் கொடுக்கலாம். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் இஸ் ஐசோமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் அப்படின்னு தெரியணும். இது இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே என்னது? ஐசோமர்ஸ். ஐசோமர்ஸ். ஓகேவா? ஐசோமர்ஸ் என்னங்க முன்னாடி சொல்லியிருக்கு. ஓகேவா? இந்த கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஓகேவா, இங்க ஏற்கனவே என்ன இருக்கு? ஒரு 6 கார்பனும் 2 பாஸ்பேட்டும் இருக்கு. அதானே? அது கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா மறையில என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் பாதியா பிரியும். 6ல பாதி 3 இப்படிதானே? 6ல பாதி 3, 2 பாஸ்பேட்ல பாதி 1 பாஸ்பேட்டாவும் பிரியும். ஓகேவா? 1 பாஸ்பேட் பிரியும். அதே மாதிரி டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் அதே தான் இருக்கும். 3 கார்பன் அண்ட் 1 பாஸ்பேட்டா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் என்ன பண்ணுன்னா ஆக்சிடைஸ் ஆக போகுது. கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஆக்சிடைஸ் ஆகும்னா ஏதாவது ஒண்ணு ரிடக்ஷன் ஆகணும். அப்படிதானே? அப்போ நம்ம செல்லுல என்ன இருக்கும்னா NAD+ இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா NAD H+ மாறுது. அப்போ இது ரிடக்ஷன் ஆகுது. NAD+ ரிடக்ஷன் ஆகி
NADH மாறுது. அப்போ கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் என்ன ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆகல கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா, எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா, எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா. அப்போ அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி என்ன செய்யும் அப்படின்னா, யாருக்குனே சைட்டோபிளாசத்துல இந்த ரியாக்ஷன் கிளைகாலிசிஸ் நடக்கும், சைட்டோபிளாசத்துல நடக்கும். கிளைகாலிசிஸ்ல யாருனே நிறைய பாஸ்பேட் மாலிகுல் இருக்கும். ஓகேவா, அந்த பாஸ்பேட் மாலிகுலை இதோட அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேவா, புரியுதா புரியுதா. என்ன நடக்குது அப்படின்னா கீழே எழுதுறேன், கீழே எழுதுறேன். சைட்டோபிளாசம் கிளைகாலிசிஸ் எங்க நடக்குன்னா செல்லோட சைட்டோபிளாசத்துல நடக்கு. அப்போ என்ன நடக்குன்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் என்ன ஆக போகுதுன்னா ஆக்சிடைஸ் ஆக போகுது. எதா ஆக போகுதுன்னா 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறப்போகுது. ஓகேவா ஓகேவா. ஆல்டிஹைட் எதா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்டிஹைட் குரூப், இது ஒரு ஆசிட் குரூப்பா ஆக போகுது. ஆசிடு சரி, ஆல்டிஹைட் ஆசிடா கன்வெர்ட் ஆனா அந்த ப்ராசஸ் பண்ண ஆக்சிடேஷன். ஓகேவா, அப்போ என்ன நடக்க போகுது, ஒரு ஆக்சிடேஷன் நடக்க போகுது. அப்படிதானே, கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் எதா மாறப்போகுது அப்படின்னா 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறப்போகுது. அப்ப என்ன செய்யும், ஏதாவது ஒன்று ஆக்சிடைஸ் ஆகுது, கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆகி 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் ஆகும்போதுன்னா ஏதாவது ஒரு ரிடக்ஷன் ஆகும்ல. அப்போ என்ன செய்யும்னா நம்ம சைட்டோபிளாசத்துல என்ன இருக்கும் அப்படின்னா NAD இருக்கும். இந்த NAD எதா கன்வெர்ட் ஆகும்னா NADH H பிளஸ் கன்வெர்ட் ஆகும். ஏன்னா NADH பிளஸ் இஸ் எனர்ஜி இன்டர்மீடியேட். ஓகேவா, இது மூலமா நம்மளால ஏடிபி சிந்தசிஸ் பண்ண முடியும். அதனால இன்டர்மீடியேட் சொல்றேன். ஏன்னா ஏடிபி தான் எனர்ஜி கரன்சி ஆஃப் செல் பண்ணிருக்கோம். இந்த NADH மூலமா நம்மளால என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனாலதான் இந்த NADH பேர் பண்ணா எனர்ஜி இன்டர்மீடியேட்ஸ் நடுவுல உள்ளது. எனர்ஜினா நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது ஏடிபியா தான் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி NADHல இருந்து நம்ம எனர்ஜி எடுத்துக்கலாம். அதனாலதான் அது பேரு எனர்ஜி இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, புரிஞ்சா. அப்போ என்ன நடக்கு, கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிடாவில இந்த NAD என்ன ஆகுது, ரெடக்ஷன் நடக்கையில என்ன ஆகும், கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் ஆகல கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் என்ன பண்ணா சைட்டோபிளாசத்துல என்ன இருக்குன்னா நிறைய பாஸ்பேட் மாலிகுல் இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா இந்த பாஸ்பேட்டை இதை அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேவா, இந்த பாஸ்பேட் அட்டாச் ஆனா யாருனே 1 பாஸ்பேட்டா இருக்கு, அதுக்கப்புறம் 2 பாஸ்பேட் அட்டாச் ஆகும். புரியுதா, எப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஆக்சிடைஸ் ஆகுது, 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட்ல ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடேஷன் அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி சைட்டோபிளாசத்துல இருக்க சைட்டோபிளாசத்துல இருக்க பாஸ்பரஸை என்ன பண்ணும், சரி பாஸ்பேட்டை அட்டாச் பண்ணிரும். எங்க அட்டாச் பண்ணும், 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிரும். அப்போ இங்க 3 ஒரு பாஸ்பேட்டா இருந்தது, இங்க 1,2 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறுது. ஓகேவா, 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறுது. இங்க ஏன் நான் 2 அப்படின்னு போட்டிருக்கோம்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் என்ன காம்பவுண்ட், ஒரு 3 கார்பன் 1 பாஸ்பேட் காம்பவுண்ட். இந்த ட்ரையோஸ் 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிடும் என்ன காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கார்பன் 2 கார்பன் 2 பாஸ்பேட் காம்பவுண்ட். அதே மாதிரி இங்க எப்படி கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஆக்சிடைஸ் ஆகுதோ அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இதோட ஐசோமர் டைஹைட்ரஸ் அசிட்டோன் பாஸ்பேட் என்ன ஆகும் அப்படின்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஆகி அதுவும் என்ன கன்வெர்ட் ஆயிரும் 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். அதனாலதான் 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஏன் 2 டைம்ஸ் போட்டிருக்கேன் புரியுதா. ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஆகும், டைஹைட்ரஸ் அசிட்டோன் பாஸ்பேட் ஆகும் பிரியும். அப்ப கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் என்ன பண்ணும்னா அது 3 கார்பன் 1 பாஸ்பேட் குரூப், அது 3 கார்பன் 2 பாஸ்பேட் குரூப்பா மாறுது. எப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டோம். அது என்ன கன்வெர்ட் ஆகுது 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறுது. அதே மாதிரி டைஹைட்ரஸ் அசிட்டோன் பாஸ்பேட் இருக்கும், அது ஒரு ஐசோமர் தான், அது இன்டர் கன்வெர்ட் ஆகி அதுவும் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா மாறி 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் ஆகும்போது அப்போ 2 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் நமக்கு கிடைக்கி. ஓகேவா, ஓகே. இங்க எத்தனை பாஸ்பரஸ் இருக்கு நமக்கு தெரியும், 2 பாஸ்பரஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நடக்க போதுன்னா 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா மாறப்போகுது. ஓகேவா, அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி கிளைகாலிசிஸ் பார்சியல் ஆக்சிடேஷன் ஏன் சொல்றேன் அப்படிங்கிற பாயிண்ட் சொன்னா கிளைகாலிசிஸ் பார்சியல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னா ஏன் சொன்னேன் அப்படின்னா பார்சியல் ஆக்சிடேஷன்னா கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆகணும்னா அதுக்கு ஆக்சிஜன் நீட் இருக்கு. இங்க எங்கேயுமே நம்ம ஆக்சிஜன் நீட் யூஸ் பண்ண மாட்டோம். பார்சியல் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா இங்க சொன்னா இங்க ஒரு ஆல்டிஹைட் குரூப் ஆசிட் குரூப்பா கன்வெர்ட் ஆகுது. அது ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஓகேவா, ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அதனாலதான் என்ன சொல்றோம், ரெண்டு இருக்கும்
பார்ஷியல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? புரியுதா? ஆக்சிஜன் யூஸ் பண்ணாம நம்ம என்ன பண்றோம், என்சைம் மூலமா ஆல்டிஹைட ஆசிடா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அதனால என்ன சொல்லலாம், இது ஒரு பார்ஷியல் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து இங்க வாங்க. என்ன சொல்லணும், 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா இருக்கு. 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் என்ன கன்வெர்ட் ஆகுது, 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. அப்போ 2 பாஸ்பேட்டா இருந்து என்ன பண்ணணும்னா, இங்க அடினோசின் டைபாஸ்பேட் இருக்கும், இது அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டா வருது. அப்போ ஒரு பாஸ்பேட் மாலிகுல் இங்க லாஸ் ஆகுது. அதனாலதான் இங்க 1,3 இருந்தது, இங்க வெறும் 3 இருக்கு. அப்போ அப்போ அங்க என்ன இருக்கும், ஒரு 3 கார்பன் காம்பவுண்டும் ஒரு சிங்கிள் பாஸ்பேட்டா இருக்கும். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் என்னவா கன்வெர்ட் ஆகுது, 2 பாஸ்போ கிளிசரைட்டா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? 2 பாஸ்போ கிளிசரைட் என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னா, 2 பாஸ்போபினால் பைருவேட்டா கன்வெர்ட் ஆகுது. அப்போ வாட்டர் ரிலீஸ் ஆகுது. அப்ப என்ன ரிலீஸ் ஆகுது, வாட்டர் ரிலீஸ் ஆகுது. இது கண்டிப்பா கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்போபினால் பைருவேட், இங்க பாஸ்போ இருக்கு, பாஸ்போபினால் பைருவேட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. அப்போ இங்க ஒரு பாஸ்போரஸ் குரூப் என்ன செய்யுது, பாஸ்பரஸ் குரூப் இங்க லாஸ் ஆகுது. புரியுதா? இங்க பாஸ்பரஸ் முன்னாடி இருக்கு, இங்க பாஸ்பரஸ் எதுவுமே இல்ல. அப்ப என்னது, ஒரு ஏடிபி இங்க ஏடிபி என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஏடிபியா கன்வெர்ட் ஆகுது. அடினோசின் டைபாஸ்பேட் ட்ரைபாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுது, ட்ரையா கன்வெர்ட் ஆகுது. அப்ப இங்க இருந்த பாஸ்பேட் தான் இங்க யூஸ் பண்ணி ட்ரைபாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே ஓகே, அப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா, மொத்தம் எத்தனை இடத்துல ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது, நல்லா பாருங்க. எத்தனை இடத்துல ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 இடத்துல ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது. ஒன்னு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத்திக்கிறோம். ஓகேவா? ஏடிபி யூட்டிலைஸ் அட் 2 ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப் என்னலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்னு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் முறையில், குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் முறையில். ஓகேவா? இன்னொன்னு எப்போ அப்படின்னு பார்த்தா, ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், கரெக்ட் தானே, ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டா மறையிலையும் என்ன நடக்கு, ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது. எப்போ ஏடிபி ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னா, 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் ஆவேல ஒரு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஏடிபி ப்ரொடியூஸ்ட், அப்போ 1,3 பிஸ்பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் எது கன்வெர்ட் ஆகுது, 3 பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் 3 கிளிசரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகல ஒரு ஏடிபி. இன்னொரு ஏடிபி எப்போ நான் இருக்கா, பாஸ்போபினால் பைருவேட் பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகல. இப்போ பாஸ்போபினால் பைருவேட், சரி ஆமா பாஸ்போபினால் பைருவேட், பாஸ்போபினால் பைருவேட் எதா கன்வெர்ட் ஆகல, பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகல, ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஆனா இந்த ஏடிபி யூட்டிலைஸ் ஆகிறதுக்கும் இந்த ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, இந்த குளுக்கோஸ்ங்கிறது ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா? அப்பதான் ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது. அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டும் என்ன காம்பவுண்ட், ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட். ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டும் இங்க வரைக்கும் 6 கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா? 6 கார்பன் காம்பவுண்ட். ஆனா இந்த 1 பாஸ்போ கிளிசரிக் ஆசிடும் பாஸ்போபினால் பைருவேட்டும் யாருக்கா, இது எல்லாமே என்ன நடக்கு, 3 கார்பன் காம்பவுண்ட் தான். 3 கார்பன் காம்பவுண்ட் தான் இது, 3 கார்பன் ஆசிட். ஓகேவா? 3 கார்பன் காம்பவுண்ட் தான். புரியுதா? என்ன புரியுது? அப்போ அப்போ இங்க எல்லாமே 6 கார்பன் காம்பவுண்டா இருக்குல்ல, ஏடிபி என்ன பண்ணுது, யூட்டிலைஸ் ஆகுது. ஆனா இங்க ப்ரொடக்ஷன் ஆகல, எங்க இருக்கு 3 கார்பன் காம்பவுண்ட் 3 கார்பன் காம்பவுண்ட்.
அப்போ ரெண்டு 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்குமா? அப்போ எத்தனை காம்பவுண்ட் இருக்கும்? ரெண்டு ரெண்டு 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்குமா? அப்போ இங்க எத்தனை ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும்? இங்க ரெண்டு இருக்கனால இங்கே ரெண்டு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். எங்க 1,3 பிஸ்பாஸ்போரிக் கிளிசரிக் ஆசிட் 3 பாஸ்போரிக் கிளிசரிக் ஆசிட் ஆவேல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஒரு ஏடிபியும் இன்னொருக்கா கிளிசராடிகல் 3 பாஸ்பேட் கிளிசராடிகல் 3 பாஸ்பேட் வந்து 1,3 பிஸ்பாஸ்போரிக் கிளிசரிக் ஆசிட் மாதிரி 3 பாஸ்போரிக் கிளிசரிக் ஆசிட் மாதிரில ஒரு ஏடிபியும் ஒரு டைஹைட்ரஸி அசிட்டான் பாஸ்பேட் கிளிசராடிகல் 3 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகி அந்த 3 பாஸ்போரிக் கிளிசரிக் ஆசிட் 1,3 பிஸ்பாஸ்போரிக் கிளிசரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகி அந்த 1,3 பிஸ்பாஸ்போரிக் கிளிசரிக் ஆசிட் 3 பாஸ்போரிக் கிளிசரிக் ஆசிட் ஆவேலையே ஒரு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஒட்டு மொத்தமா 2 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரிதான் இங்க 2 மோல் ஆஃப் பாஸ்போபினால் பைருவேட் இருக்கும். அது 2 மோல் ஆஃப் பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஒரு மோலுக்கு ஒரு ஏடிபி 2 மோலுக்கு 2 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளவு ஏடிபி? 2 2 4 ஏடிபி டோட்டல் ப்ரொடக்ஷன். ஆனா யூட்டிலைஸ் பண்றது எவ்வளவு? 1 2. ஓகேவா? ஏன் புரிஞ்சா? ஏன்னா இது 3 கார்பன் காம்பவுண்ட், இது 3 கார்பன் காம்பவுண்ட், இது 6 கார்பன் காம்பவுண்ட், இது 2 3 கார்பன் காம்பவுண்டா ஸ்பிளிட் ஆகுது. ஒவ்வொரு 3 கார்பன் காம்பவுண்டும் ஒரு ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ 2 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கு. அதனால 2 2 4 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அதனாலதான் சொல்றேன். அப்போ ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாமா? It utilized at 2 step only 2 ATP utilize produce 4 ATP. ஓகேவா? அப்ப நெட் எவ்வளவு? மொத்தமா 4 மொத்தமா 4 அதுல 2 யூட்டிலைஸ் ஆகுது. அப்போ நெட் ப்ரொடக்ஷன் எவ்வளவு? 2 ஏடிபி. நெட் ப்ரொடக்ஷன் எவ்வளவு? 2 ஏடிபி. டோட்டலா கிராஸ் கட்டாங்கன்னா எத்தனை ஏடிபி? 4 ஏடிபி. எத்தனை ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது? 2 ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது. நெட்டா எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது? 2 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியலன்னா அகைன் ஒரு ரீவாட்ச் பண்ணுங்க. இல்லாட்டினா உங்களோட கமெண்ட்ஸை நீங்க உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பா அதை கிளியர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு பைருவிக் ஆசிட் கிடைச்சாச்சு. ஓகேவா? பைருவிக் ஆசிட் கிடைச்சாச்சு. நம்ம என்ன சொன்னோம்? கிளைகாலிசிஸ்ல அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு பத்தி படிச்சோம். ஓகேவா படிச்சோம். அப்போ எப்பன்னா ஹை எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்னா பைருவிக் ஆசிட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணினா ஹை எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஹை எனர்ஜி காம்பவுண்ட் லைக் ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா பைருவிக் ஆசிடுக்கு 3 வழி இருக்கு ரியாக்ஷன் நடத்த. ஒன்னு ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், இன்னொன்னு லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், இல்லாட்டினா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? பைருவிக் ஆசிட் ப்ரோகாரியோட்டிக்ஸா இருந்துச்சு. பைருவிக் ஆசிட் லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துலயும் ப்ரொடியூஸ் ஆகும். அதுல ப்ரோகாரியோட்டிக்ஸ்லயுமே சம் ஆஃப் யூனிசெல்லுலார் யூகாரியோட்டிக்ஸ் லைக் பங்கேவா இருந்துச்சு. பங்கேயான அதர் ஆர்கானிசமும் இருக்கு. லைக் பங்கையா இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் பண்ணும். ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் பண்ணல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இதான் பைருவிக் ஆசிட் ஃபார்முலா. புரியுதா? இதான் ஆசிட் குரூப் இருக்கு, இதான் பைருவிக் ஆசிட் ஃபார்முலா. ஓகேவா? அதனால பைருவிக் ஆசிட் சொல்றோம். ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் எதுல நடக்கும் அப்படின்னா ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூனிசெல்லுலார் யூகாரியோட்ஸ் லைக் ஃபங்கல் நடக்கும். ஓகேவா? பைருவிக் ஆசிட் ஒவ்வொரு ஆர்கானிசம்லயுமே ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணும்? ரியாக்ஷன் நடத்தும். அது இப்போ யூனிசெல்லுலார் யூகாரியோட்டிக்ஸா இருந்துச்சுன்னா, ஏன்னா ப்ரோகாரியோட்டிக்ஸ் இருந்தா அது ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் பண்ணும். ஓகேவா? என்ன பண்ணும் அப்படின்னா நம்மகிட்ட என்ன இருக்கு? பைருவிக் ஆசிட் இருக்கா? பைருவிக் ஆசிட் என்ன ஆகும்னு கேட்டா எத்தனால், ஏன்னா அங்க ஆல்கஹால் ஃபார்ம் தான் எத்தனால் பிளஸ் CO2 கன்வெர்ட் ஆகும். எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா இந்த என்சைம் யூஸ் பண்ணி, என்ன என்சைம்? ஆல்கஹால் டீஹைட்ராஜினேஸ் அண்ட் பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ்ங்கிற என்சைமை யூஸ் பண்ணி பைருவிக் ஆசிட் தான் கன்வெர்ட் ஆகும். எதா கன்வெர்ட் ஆகும்னு கேட்டா எத்தனால் பிளஸ் CO2. இந்த டீஹைட்ராஜினேஸ் இதுக்கு எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். கார்பன் டை ஆக்சைடு எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஆசிட்ல என்ன நடக்குது? டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. இந்த என்சைம் மூலமா ஆசிட்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப நடக்கல என்ன ஆகும் தெரியுமா? நான் முன்னாடி என்ன சொன்னேன்? இந்த NADH இருக்கா, இது ஒரு ஹை எனர்ஜி இன்டர்மீடியட் சொல்லியிருக்கேன். இது மூலமா நிறைய ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணலாம் நான் சொல்லியிருக்கேன். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கானிசத்துல என்ன இருக்கு? ப்ரோகாரியோட்டிக்ஸ் அண்ட் யூனிசெல்லுலார் யூகாரியோட்டிக்ஸ் தானே. அப்போ அது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னா
என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தேவையில்லாத வேலை பார்க்கும். என்ன வேலை அப்படின்னா இதை ரீஆக்சிடைஸ் பண்ணி விட்டுரும். புரியுதா? இது என்ன பண்ணிடுது? ரீஆக்சிடைஸ் பண்ணி விட்டுருது. அப்போ நிறைய ஏடிபி என்ஏடிஹெச் இது இருந்தா மட்டும்தான் நம்ம எக்ஸஸ் நிறைய ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா அது என்ன பண்ணிடுது? ரீஆக்சிடைஸ் பண்ணி மறுபடியும் இன்னும் ரியாக்ஷன் கிளைகாலிசிஸ் நடத்துறதுக்கான என்ஏடியை கொடுத்துருது. அப்போ நம்மளால நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ அப்போ எத்தனை ஏடிபி மொத்தம் நம்ம கிடைக்கும்? ஒவ்வொரு சைக்கிளுமே 2 ஏடிபியோட ஸ்டாப் ஆயிரும். அப்ப எனர்ஜி நீடு என்ன ஆகும்? எனர்ஜி நீட் அதிகமா இருக்காது. ஏன்னா அது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அதனால கிளைகாலிசிஸ் மூலமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். எதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்? எனர்ஜி நீட சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா எனர்ஜி இன்டர்மீடியட்டான என்ஏடிஹெச் என்ன பண்ணிடுது? ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுருது. அப்போ இதுல இருந்து நம்மளால என்ன சிந்தசிஸ் பண்ண முடியாது? எனர்ஜி அல்லது ஏடிபியை சிந்தசிஸ் பண்ண முடியாது. அதனால லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் லைக் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் லைக் ப்ரோகாரியோட்டிக்ஸ் அண்ட் யூனிசெல்லுலார் யூகாரியோட்டிக்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். புரிஞ்சா? அதேதான். அதே மாதிரி லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரி இது எங்க நடக்கும் அப்படின்னா டூரிங் இன்டென்ஸ் எக்ஸசைஸ். இன்டென்ஸ் எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகும்னா நமக்கு ஹை ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கும் நம்ம பாடியில. ஓகேவா? ஹை எனர்ஜி டிமாண்ட் இருக்கும். ஹை ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை. ஆனா நம்ம பாடியால அவ்வளவு ஆக்சிஜனை கொடுக்க முடியாது. அப்ப என்ன செய்யும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்கும். என்ன ப்ராசஸ் நடக்கும்? லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா பைருவிக் ஆசிட் என்ன கன்வெர்ட் ஆகும்னா லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். அப்பவும் இந்த ரியாக்ஷன் நடக்கும். தேவையில்ல ரியாக்ஷன் என்ன நடக்கும் அப்படின்னா NAD பிளஸ் என்ன கன்வெர்ட் ஆகும்? NAD பிளஸ் மறுபடியும் கன்வெர்ட் ஆயிரும். ரீஆக்சிடைஸ் ஆயிரும். அப்போ இந்த NADH இருந்து நம்மளால ஹை எனர்ஜியை என்ன பண்ண முடியாது? ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த 2 ப்ராசஸ்மே என்ன ஆகும்னா லோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. ஏன்னா இது போக எத்தனை ஏடிபி இருக்கு? 2 ஏடிபி தான் இருக்கு. ஓகேவா? ஆனா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நம்மளால நிறைய ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு என்னது? பைருவிக் ஆசிட் லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவையான என்சைம் என்னன்னா லாக்டேட் டிஹைட்ராஜினேஸ்ங்கிற என்சைம் மூலமா பைருவிக் ஆசிட் லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இது ஒரு கொஸ்டின். எந்த ரியாக்ஷன்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா ஒன்னு ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன்ல லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்ல போத்னு கொடுத்து இன்னொன்னு மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா எந்த ப்ராசஸ்ல ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா ஒன்னு ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் கொடுப்பாங்க, இன்னொன்னு லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் கொடுப்பாங்க. போத் லாக்டிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். 4வது ஆப்ஷன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு கொடுத்தாங்க. சரி, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் கொடுக்க மாட்டாங்க, நன் ஆஃப் தீஸ் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்க நமக்கு தெளிவா தெரியணும் ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் அப்போ என்ன ரிலீஸ் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஏன்னா அப்பதான் நம்ம என்ன என்சைம் யூஸ் பண்றோம்? பைருவிக் ஆசிட் டி கார்பாக்சிலேஸ்ங்கிற என்சைம் யூஸ் பண்றோம். லாக்டிக் ஆசிட்ல அந்த என்சைம் நம்ம யூஸ் பண்ணல. ஓகேவா? இதான் ரீசன். ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி தான் in alcoholic and lactic acid fermentation not much release energy is released. ஏன்னா நம்ம சொல்லிருக்கோம் இதுதான் ஹை எனர்ஜி இன்டர்மீடியேட். இந்த NADH பிளஸ் தான் ஹை எனர்ஜி இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட் நம்ம என்ன பண்ணிருந்தோம்? ரீஆக்சிடைஸ் பண்ணிருந்தோம். அப்போ நம்மளால நினைச்ச அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை எடுக்க முடியாது ஃபுட்ல இருந்து. லெஸ் தேன் 7%. எவ்வளவு? லெஸ் தேன் 7%. ஒரு 100 ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் 100 ஜூல் கொடுக்கும்னா 7 ஜூல் கூட நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ வேஸ்ட் அதிகமா நடக்கு. என்ன நடக்கு? எனர்ஜி வேஸ்ட் தான் அதிகமா நடக்கு. அதனாலதான் இதால நிறைய ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஏன்னா அது எக்ஸஸா என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஹீட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனாலதான் நம்ம எவல்யூஷன் மூலமா தான் நம்ம என்ன கிடைச்சிருக்கு? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமா நம்ம நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை ப்ரிப்பேர் பண்ண முடியும். எவ்வளவு அமௌண்ட்? நிறைய அமௌண்ட். இங்க வெறும் 2 ஏடிபி தானே ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல எவ்வளவு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி போத் தி ப்ராசஸ் ஆர் ஹசார்டஸ் டு தம். ஏன் அப்படின்னா ஆல்கஹால் அண்ட் எத்தனால் ஆர் என்னது? ஒன்னு ஆசிட் இருக்கு, இன்னொன்னு ஆல்கஹால் இருக்கு. அது ரெண்டுமே செல்லுக்கு தீங்கு தான். ஓகேவா? கெட்டது தான். அதனால இந்த 2 ப்ராசஸுமே செல்லுக்கு தேவையில்லாத ஒரு ப்ராசஸ் தான். அண்ட் நம்ம யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் லைக் ஃபங்கைல ஈஸ்ட் மட்டும் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அதனால ஈஸ்ட் என்ன அப்படின்னா 13% இப்போ ஆல்கஹால் பர்சன்டேஜ் 13% ஆயிட்டுனா அந்த இதுல ஈஸ்ட் சாணம் செத்துரும். நம்ம அதுக்கு ஆசைப்படுவோம். நம்ம எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா
காசு எனர்ஜினா ஏடிபி வந்து ஒரு கரன்சி மாதிரி. நம்ம கரன்சி நம்ம ஒரு சம்பாத்தியம் பண்ணி நம்ம டெத் ஆகணும்னு நினைப்போம் இல்ல. ஆனா அந்த ப்ராசஸ் நம்ம எனக்கு அந்த ப்ரொடியூஸ் பண்ற ஆளே செத்து போயிருந்தாங்க. அப்போ இது ரொம்ப என்னது ஹசார்டஸ் டு தம். ஓகேவா, ரொம்ப கெட்டது. அந்த வகையை எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணா அந்த ஆர்கானிசத்துக்கு அது கெட்டதா முடிஞ்சிருது. டெத்து கூட அதோட எண்டா இருக்கலாம். ஓகேவா, ஓகே ஓகே ஓகேவா, ஓகே. இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகேவா, நம்ம பாடியில என்ன சொல்லியிருக்கேன், பைருவிக் ஆசிட 2 வகையா 3 வகையா ட்ரீட் பண்ணலாம். அதுல ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் பார்த்துட்டோம். இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பார்ப்போம். ஓகேவா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா நம்ம நல்லா பேசுவோம், கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாஸ்ல நடக்கும். ஆனா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் 2 இடத்துல எங்க நடக்குமா, ஸ்பெசிபிக்கா மைட்டோகாண்ட்ரியா நடக்கும். நம்ம படிருக்கோமா, மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஏன் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்? எது பவர்? ஏடிபி தான் என்னது பவர். அந்த ஏடிபி எங்க ப்ரொடியூஸ் ஆகுது செல்லுல, மைட்டோகாண்ட்ரியால ப்ரொடியூஸ் ஆகுது. அதனாலதான் மைட்டோகாண்ட்ரியா நம்ம என்ன சொல்றோம், எனர்ஜி பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஓகேவா, செல். ஓகேவா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல 3 பார்ட் இருக்கு அல்லது 3 சைக்கிள் இருக்கு. அது என்னலாம்னா, ஒன்னு லிங்க் ரியாக்ஷன், இன்னொன்று பிசிஏ சைக்கிள், இன்னொரு பிடிஎஸ் செயின். ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எல்லாத்தையும் தெரியும். இதான் மைட்டோகாண்ட்ரியா. இது அவுட்டர் மெம்பரைன், இது இன்னர் மெம்பரைன், இது இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். ஓகேவா, இது மேட்ரிக்ஸ். இப்போ டிரா பண்ணுது மேட்ரிக்ஸ். தனியா ஒரு லைன் இது வரைஞ்சு காட்டுது. ஓகேவா, இது அவுட்டர் மெம்பரைன், இது ப்ளூ கலரா இருக்குது இன்னர் மெம்பரைன், இது என்னது பிங்க் கலரா இருக்குது இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். அந்த மாதிரி ப்ளூவும் கிரீனும் மிக்ஸ் ஆகிருக்குல்ல, இப்போ டிரா பண்ணுது அதோட மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஓகே. இந்த லிங்க் ரியாக்ஷன் இருக்கா, என்னது இந்த லிங்க் ரியாக்ஷனும் டிசிஏ சைக்கிளும் எங்க நடக்கும்னா மேட்ரிக்ஸ் நடக்கும். எங்க நடக்கும், மேட்ரிக்ஸ் நடக்கும். ஆனா அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கு தெரியுமா, இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இன்னர் மெம்பரைன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். எங்க பிரசன்ட் இருக்கும், இன்னர் மெம்பரைன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அதனால அந்த இடிஎஸ் மட்டும் எங்க நடக்கும் அப்படின்னா இன்டர் மெம்பரைன்ல, சரி இன்னர் மெம்பரைன்ல நடக்கும். இன்னர் மெம்பரைன்ல நல்லா கேட்கும். இன்னர் மெம்பரைன், இன்டர் மெம்பரைன்ல இன்னர் மெம்பரைன்ல நடக்கும். ஓகேவா, ஓகேவா, அப்ப நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கலாம். லிங்க் இது எங்க நடக்கும், மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இது எங்க நடக்கும், இன்னர் மெம்பரைன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா நடக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். இது பேர் ஏன் லிங்க் அப்படின்னா, இது ரொம்ப ஸ்மால் ஸ்டெப்பான ரியாக்ஷன் தான். ஓகேவா, இதுதான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த டிசிஏ சைக்கிளையும் கிளைகாலிசிஸையும் லிங்க் பண்ணுது. அதனாலதான் இந்த ரியாக்ஷன் பேரு லிங்க் ரியாக்ஷன். ஓகேவா, லிங்க் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு கிளைகாலிசிஸ் மூலமா பைருவிக் ஆசிட் கிடைக்கும். இந்த பைருவிக் ஆசிட் எங்க டிரான்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ரொம்ப பிடிச்ச எங்க நடக்கு, லிங்க் ரியாக்ஷன் நடக்கு, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் நடக்கு. அதனால பைருவிக் ஆசிட் எங்க டிரான்ஸ்போர்ட் ஆகும், மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் ஆகும். டிரான்ஸ்போர்ட் ஆகல மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல இந்த சிஓஏ அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும். இந்த என்சைம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம டிசிஏ சைக்கிள்ல பார்ப்போம். ஓகேவா, இந்த சிஓஏ இருக்கும், அதே மாதிரி NAD+ இருக்கும். ஓகேவா, NAD+ இருக்கும். இது எதுவா கன்வெர்ட் ஆகும், இந்த பைருவிக் ஆசிட் எதா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா அசிட்டல், இந்த சிஓஏட ரியாக்ட் பண்ணி அசிட்டல் கோஏ பிளஸ் CO2 கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி இந்த NAD+ என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா NADH+ கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, ஓகே. இதுக்கு யூஸ் பண்ற என்சைம் என்னன்னா அப்படின்னா ஒன்னு நம்ம தெரியும் பைருவேட் டிஹைட்ராஜன்ங்கிற என்சைம் யூஸ் பண்ணுவோம். என்சைம்ஸ் கைண்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். அதே மாதிரி எம்ஜிங்கிற இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்டும் பைருவேட் டிஹைட்ராஜனேஸ்ங்கிற ஆர்கானிக் அல்லது பயாலஜிக்கல் கேட்டலிஸ்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன கேட்டலிஸ்ட், Mg2+ வந்து இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட், பைருவேட் டிஹைட்ராஜனேஸ் வந்து என்ன கேட்டலிஸ்ட், பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா, ஓகேவா, நமக்கு தெரியும் இது முக்கியமான பாயிண்ட். இது ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட். இது 3 கார்பன் காம்பவுண்ட்ல இருந்து இங்க ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படிதானே, இங்க இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு டீகார்பாக்சிலேஷன் நடந்திருக்கு. அப்ப அசிட்டோல் கோயே ஒரு 2 கார்பன் காம்பவுண்ட், இது ஒரு கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா, ஓகேவா. அதே மாதிரி
இந்த NAD பிளஸ் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு, NADH பிளஸ் கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ இங்க ஒரு என்ன நடந்திருக்கு, ரெடக்ஷன் நடந்திருக்கா, ரெடக்ஷன் நடந்திருக்கா. அப்போ ரெடக்ஷன் நடந்தா ஏதாவது ஒண்ணு ஆக்சிடைஸ் ஆயிருக்கும். என்ன ஆக்சிடைஸ் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த அசிட்டல் கோயை பைருவிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணி அசிட்டல் கோயோ ஆக்சிடைஸ் ஆயிருக்கும். அதனால லிங்க் ரியாக்ஷன் இன்னொரு பேர் என்ன, லிங்க் ரியாக்ஷன் இன்னொரு பேர்ல, லிங்க் ரியாக்ஷன் எந்த மாதிரி ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். ஏன் சொல்றேன்னு முடியுதா, டீகார்பாக்சிலேஷன் எங்க நடக்கு, பைருவிக் ஆசிட்ல 3 கார்பன் இருக்கு, இது ஒன்னு CO2 ரிலீஸ் ஆகுதா, அப்ப டீகார்பாக்சிலேஷன். NAD பிளஸ் என்ன ஆகுது, ரெடக்ஷன் நடக்கு. அப்போ பைருவிக் ஆசிடும் அசிட்டல் கோயும் ஆக்சிடைஸ் ஆகுது. அதனால ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் லிங்க் ரியாக்ஷனை. ஓகேவா, ஓகே. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அசிட்டல் கோயே இன்னொரு சைக்கிளிக் ரியாக்ஷனுக்குள்ள போகும். என்ன ரியாக்ஷனுக்குள்ள, சைக்கிளிக் ரியாக்ஷனுக்குள்ள போகும். அந்த சைக்கிள் பேர் தான் TCA சைக்கிள் ஆர் கிரெப்ஸ் சைக்கிள். ஏன் கிரெப்ஸ் சைக்கிள் இருக்கோம்னா அங்க எப்படி கிளைகாலிசிஸ் 3 சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி கிரெப்ஸ்ங்கிற ஆள் தான் TCA சைக்கிள் கண்டுபிடிச்சாரு. அதனால TCA சைக்கிள் அதர்வைஸ் நோன் அஸ் கிரெப்ஸ் சைக்கிள். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா இதோட சைக்கிள் நம்ம சொல்றோம். சைக்கிள் என்ன ஆகும், திருப்பி திருப்பி அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, நமக்கு இந்த ரியாக்ஷன் தெரியும். என்ன ரியாக்ஷன் தெரியும், பைருவேட் அசிட்டல் கோயவா கன்வெர்ட் ஆகுது, அசிட்டல் கோஎன்சைமா கன்வெர்ட் ஆகுது. எப்படி, அசிட்டல் கோயோட ரியாக்ட் ஆகி ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு NAD பிளஸ் என்ன கன்வெர்ட் ஆகுது, NADH கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா, நம்ம தெரியும் இந்த NADH தான் ஒரு எனர்ஜி இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன தெரியும், லிங்க் ரியாக்ஷன் அப்படின்னு தெரியுமா. ஓகேவா, லிங்க் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இந்த ரியாக்ஷன் LINK லிங்க் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அசிட்டல் கோயே இருக்கா, இது ஒரு 2 கார்பன் கம்பவுண்ட். எப்படி 2 கார்பன் கம்பவுண்ட், பைருவேட் 3 கார்பன் கம்பவுண்ட், இங்க டீகார்பாக்சில் இருக்கு, இது 2 கார்பன் கம்பவுண்ட். நம்ம பாடியில என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம செல்ஸ்ல ஆக்சோலோஅசிட்டிக் ஆசிட் இருக்கும் ஏற்கனவே. இந்த ஆக்சோலோஅசிட்டிக் ஆசிட் என்ன செய்யும் அப்படின்னா இந்த அசிட்டல் கோயோட ரியாக்ட் ஆகி 2 கார்பன் பிளஸ் 4 கார்பன் எவ்வளவு 6 கார்பன் காம்பவுண்டான சிட்ரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, சிட்ரிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு கேட்டலிஸ்ட் ஆகிற என்சைம் பேர் என்ன தெரியுமா, அசிட்டில் கோஎன்சைம், அசிட்டில் கோஎன்சைம்ல அசிட்டில் கோஏனே போடுது, அசிட்டில் கோஏ பிளஸ் ஆக்சோலோஅசிட்டிக் ஆசிட் OAA என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா சிட்ரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். இதுக்கு யூஸ் பண்ற என்சைம் என்னன்னா சிட்ரேட் சிந்தேஸ், சிட்ரேட் சிந்தேஸ். கிளைகாலிசிஸ் சொன்ன மாதிரி தான் இங்க ஒவ்வொரு ப்ராசஸுமே இங்க இந்த இதுக்கு சிட்ரிக் ஆசிட் ஆல்பா கீட்டோகுளுட்டரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆவதா இருக்கட்டும், ஆல்பா கீட்டோகுளுட்டரிக் ஆசிட் சக்சினிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு எனர்ஜி மீடியேட்டட் என்சைம் மீடியேட்டட் ப்ராசஸ் தான். ஆனா நம்ம என்சிஆர்ல சிட்ரேட் சிந்தேஸ் மட்டும் தான் என்சைம் பேர் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, சிட்ரேட் சிந்தேஸ். ஓகேவா, அப்ப என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, அசிட்டல் கோயே ஆக்சோலோஅசிட்டிக்கா மாதிரி சிட்ரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் என்ன ஆகும் அப்படின்னா ஐசோசிட்ரேட்டா மாறும். சிட்ரிக் ஆசிட் என்னவா மாறும் அப்படின்னா ஐசோசிட்ரேட்டா மாறும். ஏன் ஐசோசிட்ரேட்டா மாறுது அப்படின்னா சிட்ரிக் ஆசிடும் ஐசோசிட்ரேட்டும் என்ன தெரியுமா, ஐசோமர். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் என்னது, ஐசோமர். ஏன் சிட்ரிக் ஆசிட் ஐசோசிட்ரேட்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் வந்து இரகுலரா அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கும். அதனால ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருந்தா ஆக்சிடைஸ் ஆக ஈஸியா இருக்கும். அதனாலதான் ஐசோசிட்ரேட்டா கன்வெர்ட் ஆகுது. இந்த ஐசோசிட்ரேட் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா நம்ம ஐசோசிட்ரேட் எழுதிக்கலாம். ஆனா சிட்ரிக் ஆசிட் தான் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால சிட்ரிக் ஆசிட் எழுதிக்கலாம். ஐசோசிட்ரேட் ஆகல என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் நடந்து நமக்கு தெரியும் சிட்ரிக் ஆசிட் எத்தனை கார்பன் காம்பவுண்ட், 6 கார்பன் காம்பவுண்ட். அப்போ சிட்ரிக் ஐசோசிட்ரேட் எத்தனை கார்பன் காம்பவுண்ட் இருக்கும், 6 கார்பன் காம்பவுண்டா இருக்கும். அது என்ன ஆகும்னா ஒரு டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் நடத்தி ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிடா மாறும். ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட், அதனால ஒரு CO2 ரிலீஸ் ஆகும். அது போக என்ன ஆகும்னா இன்னொரு NAD பிளஸ் வந்து NADH கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, ஓகேவா, அதை எழுதிக்கலாமா, ஒரு NAD பிளஸ் ஏதாவது கன்வெர்ட் ஆகுது NADH பிளஸ்
H+ ஆகுது. ஏன்னா இது ஒரு எனர்ஜி இன்டர்மீடியட். இது வந்து நம்மளால ஏடிபி சிந்தசிஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ ஆல்பா கிட்ட குளுட்டாரிக் ஆசிட் என்ன ஆகும் அப்படின்னா சக்சினல் கோயேவா மாறும். என்ன மாறும்? சக்சினல் கோயே. என்னடா இங்க சக்சினிக் ஆசிட் போட்டிருக்காங்க, இவன் சக்சினல் கோயே போடுறான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ஜர்ல கொடுத்துருப்பாங்க. சக்சினல் கோயே என்ன அப்படின்னா சக்சினிக் ஆசிடா மாறும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஜிடிபி ஜிடிபியா கன்வெர்ட் ஆகும். அதனால ஏடிபி நமக்கு தெரியும், என்ஏடி பிளஸ் நம்ம படிச்சிருக்கோம். இதுனா ஜிடிபினா ஏடிபி மாதிரி தான். ஓகேவா? ஜிடிபிங்கிறது ஒரு என்ன சொல்ல, இது வந்து ஒரு சப் லெவல் ரியாக்ஷன். அதனால ஜிடிபியா ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா ஜிடிபியோட எனர்ஜி ஈக்குவல் டு ஏடிபி தான். அதனால நம்ம அப்ராக்சிமேட்லி ஜிடிபியை ஏடிபின்னு நினைச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகேவா? சக்சினிக் ஆசிட் என்ன பண்ணும்? அசிட்டல் கோயே என்னவா கன்வெர்ட் ஆகும்? சக்சினல் கோயே. அதே மாதிரி இந்த 5 கார்பன் ஆல்பா கிட்ட குளுட்டாரிக் ஆசிட் இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் நடத்தும். என்ன ரியாக்ஷன்னா அதே டிகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் நடத்தும். டிகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் நடத்தும். சக்சினல் கோயை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு NAD எதுவா கன்வெர்ட் ஆகும்? NADH plus H+ கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஓகேவா? ஓகே. இந்த சக்சினிக் ஆசிட் எதா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா மேலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். மேலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகல என்ன ஆகும்னா இன்னொரு எனர்ஜி இன்டர்மீடியட் தான் FAD+. இந்த FAD+ என்னவா மாறும்னா FADH2 கன்வெர்ட் ஆகும். ஆனா இங்க எந்த ஒரு டிகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் நடக்கல. அதனால இந்த 4 கார்பன் காம்பவுண்ட் அப்படியே ஒரு 4 கார்பன் காம்பவுண்டா மாறுது. இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா எஃப்எம் மாதிரி இது என்னவா வச்சுக்கலாம் அப்படின்னா SFM. ஓகேவா? எஃப்எம் கேட்போம், அதனால SFM. எப்படின்னா கோடு என்னன்னா சக்சினிக் ஆசிட் மேலிக் ஆசிடா மறையில FADH2 ப்ரொடியூஸ் ஆகும். வேற எங்கேயுமே FADH2 பத்தி நம்ம படிக்க மாட்டோம். ஓகேவா? அதனால FADH2 இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். SFM. ஓகேவா? ஓகே. இந்த மேலிக் ஆசிட் என்ன பண்ணும்னா ஆக்சோலாசிட்டிக் ஆசிடா மாறும். அப்ப என்ன ஆகும்னா மறுபடியும் ஒரு NAD+ NADH+ கன்வெர்ட் ஆகும். இது ஒரு எனர்ஜி இன்டர்மீடியட். ஓகேவா? ஓகே 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 ஓகேவா? ஓகே. அப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? இங்க மொத்தம் எத்தனை NADP மாலிகுல் ப்ரிப்பேர் ஆகுது? ஃபர்ஸ்ட் பைருவேட்ல இருந்து நீங்க நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 ரியாக்ஷன் சேர்த்தே படிப்போம். ஒன்னு லிங்க் ரியாக்ஷன். ஏன்னா லிங்க் ரியாக்ஷனுக்கு பெரிய யூஸ் இல்ல, சும்மா கிளைகாலிசிஸும் TCA சைக்கிளும் லிங்க் பண்றதா அதோட ரியாக்ஷன் ஆகல. நம்ம அந்த மொத்த NADP இதுல கால்குலேட் பண்ணிக்கிறோம், மொத்தமா கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இங்க ஒரு NADP, இங்க ஒரு NADH, இங்க ஒரு NADH, இங்க ஒரு NADH. 1 2 3 4 1 2 3 4. ஓகேவா? பைருவேட் அப்ப என்ன ஆகுது? பைருவிக் ஆசிட் எத்தனை NAD கன்வெர்ட் ஆகுது? 4. அதே மாதிரி எத்தனை வாட்டி FADH2 ப்ரொடியூஸ் ஆகுது? நல்லா தெரியும், சக்சினிக் ஆசிட் மேலிக் ஆசிட் ஆவில மட்டும்தான் FADH2 ப்ரொடியூஸ் ஆகும். அதனால ஒரே ஒருக்கா FADH2 ப்ரொடியூஸ் ஆகுது. நான் சொன்னேன் GTP ATP ஈக்குவல் தான். அதனாலதான் என்ன போட்டிருக்காங்க, ஆல்பா கிட்ட குளுட்டாரிக் ஆசிட் சக்சினிக் ஆசிடா மறையில என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஒரு GTP ப்ரொடியூஸ் ஆகும். GTP அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ATP. ஓகேவா? அதனால இந்த ATP போட்டுருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த 4க்கு 4 எப்படி கிடைச்சதுன்னு தெரியுது. இந்த FADH2 எப்படி கிடைச்சது? ATPக்கு ATP கிடைச்சிட்டு. இந்த பைருவிக் ஆசிட் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடா மாறுது. ஓகேவா? பைருவேட்டோட இன்னொரு பேர் தான் பைருவிக் ஆசிட் இன்னொரு பேர் தான் பைருவேட். எத்தனை இடத்துல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது? 1 2 சரி 1 சரி 1 2 3 3 இடத்துல பைருவிக் ஆசிட் என்னவா கன்வெர்ட் ஆயிட்டு? கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிட்டு. ஓகேவா? அப்ப இங்கேயுமே என்ன நடக்கு? டீகார்பாக்சிலேஷன் நடக்கு. கேட்கலாம், மேபி கப்சைக்கிள்ல டீகார்பாக்சிலேஷன் நடக்கான்னு கேட்டா CO2 ரிலீஸ் ஆகுது. அதனால என்ன கன்வெர்ட் ஆகுது? டீகார்பாக்சிலேஷன் நடக்கு. ஓகேவா? நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ATP தானே எனர்ஜி கரன்சி. அதனால தானே எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இங்க என்ன சம்பந்தமே இல்லாம NADH ப்ரொடியூஸ் ஆகுது, FADH2 ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே எனர்ஜி இன்டர்மீடியேட்ஸ் லைக். ஓகேவா? சரி FA
DH2 NADH plus H plus இது எல்லாமே ஒரு எனர்ஜி இன்டர்மீடியேட்ஸ். ஓகேவா? இத நம்ம சில சைக்கிள்ஸ் மூலமா நிறைய ஏடிபியா ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த ப்ரொடக்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னா அப்படின்னா எங்க நடக்கும் அப்படின்னா அவருக்கா இபிஎஸ் செயின்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த FADH2 NADH எல்லாமே ஏடிபியா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? எங்க நடக்கும்? இபிஎஸ் செயின்ல இது நடக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா இதே பைருவிக் ஆசிடா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? 4 NADH, ஒரு FADH2, ஒரு ATP. இதே குளுக்கோஸா இருந்தா, ஏன்னா குளுக்கோஸ்ல இருந்தா பைருவிக் ஆசிட் கிடைக்கும், 2 molecules of பைருவிக் ஆசிட் கிடைக்கும். நம்ம ரெஸ்பயர் பண்ணது எல்லாமே குளுக்கோஸா இருக்கும். அதனால இங்க பைருவிக் ஆசிட் பதிலா நம்ம குளுக்கோஸ்னு எடுத்துக்கிட்டா என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 8 NADH பிளஸ் எத்தனை FAD? 2 FADH2 பிளஸ் 2 ATP. ஓகேவா? இது எதுல இருந்து மட்டும் சொல்றேன்? லிங்க் ரியாக்ஷனும் பிசிஏ சைக்கிள் இருந்து மட்டும் சொல்றேன். அது போக நமக்கு இன்னொரு 2 ATP எங்க இருக்கு? இது பை லிங்க் ரியாக்ஷன் அண்ட் பிசிஏ சொல்றோம். ஓகேவா? கிளைகாலிசிஸ் மூலமா நமக்கு 2 ATP கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ ரிமைனிங் ப்ராசஸ் ஆன ஈடிஎஸ்என்ல எப்படி இந்த NADHம் FADHம் எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறத அடுத்த பார்ட்ல நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது நான் சஜஷன் சொல்லலாம். ஏதாவது இந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். அதே மாதிரி ஏதாவது சஜஷன் சொல்லி நீங்க நான் சொல்ற ஸ்டைல் மாத்தணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை ரெக்டிஃபை பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.